டாக்டர் எனக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. டாக்டர் தந்த மெடிசின்லாம் சாப்பிட தான் செய்கிறேன், ஆனாலும் குறைய மாட்டேங்குது டாக்டர். இதற்காவது ஒரு உணவு இருந்தால் சொல்லுங்களேன் இப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் நம்மள்கிட்ட வருது. அதற்கான வீடியோ தாங்க இது. என்னதான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் பிபியை குறைக்கிறதுக்கு ஒரு சில உணவுகள், ஒரு சில ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ட்ரிங்க்ஸ்னு சொல்லும்போது ஆல்கஹால் அந்த மாதிரி போனீங்கன்னா பிபி அதிகமாகும். நான் சொல்கிறது இயற்கையான ஜூஸ் வகைகள், திரவங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல போகிறேன், பானங்கள்லாம். இதை குடிக்கும்போது உங்களுக்கு பிபி கம்மியாகும். அது என்னது, இதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. பிபி கூடிச்சுன்னா உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். நார்மல் பார்த்தீங்கன்னா 120/80. 120ங்கிறது சிஸ்டோலிக், 80ங்கிறது டயஸ்டோலிக். டயட்லேயே நல்லா குறைக்கலாங்க பிபியை. கொழுப்பு அதிகம் நிறைந்த உணவுகள், சுகர் அதிகம் நிறைந்த உணவுகள், முக்கியமாக உப்பு அதிகம் நிறைந்த உணவுகள், இதெல்லாம் குறைச்சிட்டாலே பிபி ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிரும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒபேசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறைக்கணுங்க. அப்போ தான் பிபியும் குறையும். தண்ணி நிறைய குடிக்கணும். குடித்தாலே உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகி வாசோ டைலேட் ஆகி பிபி அதனால் குறையும். டெய்லி ஒரு அரை மணி நேரத்துக்காவது கொஞ்சம் கொஞ்சம் கார்டியோன்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி, நீங்களாவே வீட்டில் ஒரு வாக்கிங் போகிறதோ, கொஞ்சம் கொஞ்சம் கையை காலை மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணாலே பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகள் சாப்பிடணும், கீரைகளை சாப்பிடணும், பழங்களை சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிடும்போது அதில் உள்ள கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல ஆல்கலைனை அதிகப்படுத்துது, அசிடிட்டியை குறைக்குது. உடம்புல சோடியம் குளோரைடு உப்பு சாப்பிட்றோம், சோடியம் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் ரிட்டென்ஷன் வரும்போது பிபியும் அதிகமாகுது. அப்போ இந்த கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் சாப்பிடும்போது சோடியத்துக்கு எதிர்ப்பு வேலையை இது பார்த்து பிபி அப்படி இது குறைக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பொட்டாசியம் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலே சோடியம் குறையும் போது பிபியும் ஆட்டோமேட்டிக்காக குறைய தானே செய்யும். வாழைப்பழம், ஆரஞ்சு, அவக்கடோ, மாதுளை, பட்டாணி, பூண்டு, பாதாம் இதுலேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இளநீர், கீரை, பால், தயிர், மீன், சிக்கன் இதுலேயும் கூட பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அளவாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சோடியம் குறையும் போது பிபியும் குறைஞ்சிரும். இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரப்போகிறோம். அஞ்சாவது முக்கியமான விஷயம், மெடிசன் இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல் பிபியை குறைக்கிறதுக்கு என்ன குடிக்கணும் அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தாங்க. ஒன்று ஜீரகம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சோம்பு. ஜீரகமும் சோம்பும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரேமே தான் இருக்கும். இதில் நீங்கள் கருஞ்சீரகமாக வெள்ளை ஜீரகமாக கேட்டிங்கன்னா வெள்ளை ஜீரகம். கருஞ்சீரகங்கிறது கருப்பு கலரில் இருக்கும், அது வேறு. இதுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டுங்க. ஒன்று வெள்ளை ஜீரகம், நார்மலாக நம்ம ஜீரான்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீரகம் அது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோம்பு. இந்த ரெண்டையும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது அளவுலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, ஏன்னா இது மெடிசன் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது இல்லையா. பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டு ஓரளவு இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸோ இல்லை 1/4 கிளாஸோ அளவு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறையதை பார்ப்பீங்க. நீங்கள் பிபிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளோட முக்கியமான எஃபெக்ட் என்ன தெரியுமா? லேசிக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். உடம்புல நீர்ச்சத்தை அதிகரித்து நீரை வெளியேற்ற உதவும். உடம்புல நீர் நிறைய வெளியே போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தாக எடுக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். இதனாலே வேசோ டைலேட் ஆகி உங்களுக்கு பிபி கண்ட்ரோலில் வைக்கும். அதே லேசிக்ஸ் எஃபெக்டை தான் இந்த திரவம் பார்க்குது. சோம்பு, ஜீரகம் கலந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபி அப்படி படிப்படியாக குறையும். அதுக்காக ஒரேடியாக குறைஞ்சிடாது, படிப்படியாக குறையும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். முக்கியமான விஷயம், ஒரேடியாக குடிச்சிடாதீங்க. ஒரேடியாக பிபி ட்ராப் பண்ணால் அதுவும் நம்மளுக்கு நல்லது கிடையாது. சுகர் மாதிரியே பிபியும் அளவாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும், ஒரேடியாக குறைச்சிடக்கூடாது. அப்போ இந்த திரவத்தை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் அளவில் அப்பப்போ காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். பிபி குறையதை நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.